மேடையில ஈரோடு மகேஷ் பேசுறேன். காரணம் ஐடியாவோட குவியல். அந்த மனுஷன் ஐடியாவை கிரியேட் பண்ணுங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதான்னு 10 டிஃபரெண்ட் தாட்ஸ் இருக்கிற உங்கள் நண்பர்கள் குழுவோடு, உங்கள் வட்டத்தோடு, உங்களுக்கு யாரெல்லாம் உங்க நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களோட போய் பேசுங்க. அது இருக்கிற நல்லது கெட்டதை எடுத்துங்க. ஆனால் முடிவை நீங்கள் எடுங்கள். ஏனென்றால் இது உங்கள் தொழில். ஆனால் முடிவை நீங்க எடுங்க. இது உங்கள் தொழில். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? ஹென்ரி ஃபோர்ட் கார் இருக்குல்ல, நான் கார் தொழிற்சாலை ஆரம்பிக்க போறேன்னு அந்த ஆள் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த சயின்டிஸ்ட்டை போய் ஐடியா கேட்டார். தம்பி இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா, என்கிட்ட வேலைக்கு வந்துருன்னார். சொன்னவர் எடிசன், கேட்டவர் ஹென்ரி ஃபோர்ட். வந்துட்டு யோசிச்சாரு, இந்த ஐடியா அவருக்கு வேலைக்கு ஆகாது, பட் இந்த ஐடியா என்னோடது, எனக்கு வேலைக்கு ஆகும்னு ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு ஃபோர்டும் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாளராக நிற்கிறார். உங்க முடிவை நீங்க எடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். பேச்சோட ஆரம்பத்திலேருந்து நல்லா சில பாயிண்ட் நான் பேசுறப்ப ஒரு 4-5 பேர் கைத்தட்டணும்னு தோணுது டைரக்டர் சார். அவங்களுடைய கைத்தட்ட வராங்க. பக்கத்தில் சுத்தி கித்தி எவனும் தட்டலையா? ஏதோ பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி, கள்ளக்கடத்தல் பண்ணுற மாதிரி மெதுவாக தட்டிவிட்டு கை அப்படியே வச்சுறாங்க சேரில். ஒன்று சொல்கிறேன், எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ஹிட் ஆகாது. நான் பேசுகிற, இல்லை இங்கே பேச்சாளர்கள் பேசுகிற, இல்லை இங்கே டைரக்டர் சார் பேசுகிற சில விஷயங்கள் உங்களுக்கு போய் சேருதுன்னா அந்த நேரத்தில் அந்த தேவை உங்கள் மனசுக்கு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அதை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? ஆனால் மற்றவங்க யாரும் கைத்தட்டல, நீங்கள் கைத்தட்டாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு கைத்தட்டணும்னு தோணுதா கைத்தட்டுங்க, உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுதா சிரிங்க, உங்களுக்கு நெகிழ்ச்சியை அழணும்னு தோணுதா அழுங்க. சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. காரணம், இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நீங்கள் வாழவில்லை. பிஸ்னஸ் மேனுக்கோட ஒரு பெரிய டிராபேக்கே என்ன, பிஸ்னஸ் பீப்புளுக்கோட ஒரு பெரிய டிராபேக்கே என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிறவன் பிஸ்னஸில் தோத்துட்டா என்ன சொல்லுவான்? கரெக்டா? இப்போ நம்ம கம்யூனிட்டியில் என்ன ஏதோ நீயே தைலம் தயாரித்து விற்கிறன்னு. ஆமாம், தயாரிச்சியா? தயாரித்தேன். வித்துச்சா? என்ன பண்ண? நானே தடவிட்டு இருக்கேன். அவன் சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். சோப் தயாரிக்கிறேன்னு. ஆமாம். வித்தையா? என் பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு வேண்டாத வேலை? ஒழுங்கு ஒரு வேலைக்கு போகலாம்ல. இப்போ நமக்கு சொல்கிறான்ல அட்வைஸ், இந்த ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் கைத்து கொடுங்களே. நீங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் கீழே விழுறப்ப உங்களை சுற்றி இருந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை. கரெக்டா? கரெக்டா இல்லையா சார்? கரெக்ட். எப்படியும் நீங்கள் டெவலப் ஆகிடக்கூடாதுங்கிறதுல அவன் உறுதியாக இருக்கான். கரெக்டா? எந்த காரணத்து கொண்டும் நம்மால் இந்த ஊர்லேருந்து ஒருத்தன் டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கான். கொஞ்சம் நீங்கள் பரபரப்பாக இருந்தால் அவன் படபடப்பாயிடுறான். என்ன திடீர்னு மலையிலேருந்து இறங்குறான், மேலே வரான், பையெல்லாம் நல்லா சொகுசாக மாறுது, திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறான், திடீர்னு பெரிய பெரிய ஆளுங்கிட்ட பேசுகிறான், திடீர்னு ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவன் நல்லவன் இல்லைங்கிறதுனால அதுக்கப்புறம் உங்களுடைய மூமெண்ட்டை சொல்லாமல் இருப்பீங்க. எப்பொழுதும் உங்களுடைய வருங்கால திட்டத்தை பற்றி உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன்? அதை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அவன் நிம்மதியாக உட்காருவான். தாட்கோவுக்கு போனேன், கான்க்ளேவ் 500 அரங்கு 15,000 பொருள். அந்த இடத்துல என் பொருள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? 4 வருஷமா நான் இந்த ஐடியாவை யோசிச்சேன். அதே ஐடியாவை ஒரு ஆளு ஸ்டால் போட்டு வச்சிருக்காரு, மினிஸ்டர் விசிட் பண்ணாரு, டைரக்டர் விசிட் பண்ணாரு. தமிழ்நாடு அரசு சார்பாக நடந்த கான்க்ளேவ்ல சென்னை ட்ரேட் சென்டர்ல எனக்கு அப்படி ஃபீல் பண்ணேன், பேடா ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு ஐடியாவை நான் மிஸ் பண்ணிட்டேனே. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய ஐடியாவை ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டானே. ஒன்னு சொல்லவா, எந்த நல்ல ஐடியா உங்களுக்கு தோணினாலும், எந்த நல்ல ஐடியா உங்க மனசுக்குள்ள தோணினாலும், உங்க மூளைக்குள்ள தோணினாலும் உடனடியாக அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள். இல்லை என்றால் இன்னொருவர் அதே ஐடியாவை செயல் வடிவம் கொடுத்து நீங்கள் பார்வையாளராக பார்க்கிற காலம் மிக விரைவில் வரும் என்பதை நம்புங்கள். மிஸ் பண்ணிட்டனே புலம்பாதீங்க, அதான் மிஸ் பண்ணியாச்சே, வந்திருக்குமே அப்படின்னு அவன்கிட்ட போய் சொன்னீங்க, நான் என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்க நடந்தது?
ட்ரேட் சென்டரில் எங்கே இருக்குது? அந்த ஐன்ஸ்டீனுக்கு எங்கே இருக்குன்னே தெரில. அவன்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்குறீங்க. சென்னையில் உனக்கு ஐடியா வந்துச்சு, அதை நீ பண்ணலை, இன்னொருத்தன் பண்ணிட்டான், அதானே? நான் பெருமைக்கு சொல்லலை, இந்த மாதிரி 1000 ஐடியா எனக்கு தோணியிருக்கு. பண்ணியா? பண்ணல. அவன் கூட சேர்ந்தா நாம் எப்படி பண்ணுவோன்னு கேட்குறேன். உங்களை எப்பொழுதும், உங்கள் முயற்சியை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடுபவர்களோடு ஒருபோதும் பழகாதீர்கள் என்பதை தாழ்மையான கருத்தாக இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறைச்சு மதிப்பிடுறத வேண்டவே வேண்டாம். ஒரு கன்சிஸ்டண்டான முயற்சி எப்பயுமே தேவை. விடாமுயற்சிங்கிறது எப்பயுமே தேவை. விடாமுயற்சி என்கிற மரத்தில் மட்டும்தான் பணம் வளரும் என்று ஒரு ஜப்பானிய பொன்மொழி இருக்கிறது. விடாமுயற்சி என்கிற மரத்தில் மட்டும்தான் பணம் வளரும் என்கிற ஒரு ஜப்பானிய பொன்மொழி இருக்கு. நிர்மா வாஷிங் பவுடர் இருக்குல்ல, அந்த மனுஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தார். கர்சன் பாய் பட்டேல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. ஒரு லேப் டெக்னீஷியனாக வேலைக்கு போனார் ஒரு மில்லுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. வீட்டில் அந்த ஆளால் சும்மா எடுக்க முடியல. ஏன்னா அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை ஒழுங்காக படித்தார். டிகிரி வாங்கிறதுக்கும் ஒழுங்காக படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவர் ஒழுங்காக படித்தார். கர்சன் பாய் பட்டேல் அதை பற்றியே ஆராய்ச்சி. வீட்டில் சோப்பு தயாரிக்கிறது என்ன, பவுடர் தயாரிக்கிறது என்ன, 10க்கு 12 தான் வீட்டுக்கு இடமே. பின்னாடி ஒரு சின்ன இடம், ஆய்வக கூட மாதிரி, அதில் ஒர்க் அவுட் பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. அவர் வாஷிங் பவுடர் அவருக்கே பிடிச்சிருந்தது. வீட்டில் மனைவிட்ட கொடுத்தாரு, சூப்பர்னாங்க. பக்கத்து வீட்டில் கொடுத்தாரு, சூப்பர்னாங்க. ஆகா, எல்லாரும் சூப்பருங்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் வீட்டில் இருந்து வேலைக்கு போகிற இடம் 17 கிலோமீட்டர் தூரம். 17 கிலோமீட்டர் தூரம். இந்த மனுஷன் என்ன பண்ணா, 17 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போகிறோம். வழக்கமாக கிளம்பி ஆஃபீஸ் போகிற டைமுக்குள்ள கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவோம். போகிற வழியெல்லாம் இந்த வாஷிங் பவுடரை விற்றுக்கிட்டே போவோன்னு ஐடியா பண்ணார். முன்னாடி கிளம்புனாரு, விற்றுக்கிட்டே போனார். 3 வருஷம் அமேசிங் ரெஸ்பான்ஸு. அந்த மனுஷன் கவர்மெண்ட் வேலையை விட்டார். எப்படியாவது கவர்மெண்ட்டில் சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மனுஷன் கவர்மெண்ட் வேலையை விட்டார். வெளியில் வந்தார். தனி மனிதனாக ஒரு மனிதன். நிர்மா வாஷிங் பவுடர், அவங்க பொண்ணு பேர் நிருபமா. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. அதனுடைய நினைவாக நிர்மா வாஷிங் பவுடர் அதுக்கு பேர் வச்சாரு. பேர் வச்சதோடு மட்டும் இல்லாம தனி மனிதனாக ஆரம்பித்த அந்த மனிதனுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 24,000 பேர் வேலை பார்க்கிற அளவிற்கு வளர்ந்தது என்பது இந்தியாவினுடைய வரலாறு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் டாப் 100 இந்தியாவோட பணக்காரங்க பட்டியலில் அவரோட பேர் 2 தடவை வந்துச்சு. மிகப்பெரிய விஷயம். ஒரு தனி மனிதனுடைய முயற்சி தான் நிறைய தனி மனிதர்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளரும். நீங்க பயன்படுத்துங்க. என்னோட ரெக்வஸ்ட், இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த செஷன் உட்கார்றப்ப நாளைக்கு வரைக்கும் 25, 26 இந்த 2 நாளும் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்வதற்கான நேரம் என்பதை உணருங்க. இதுக்கு எவ்வளவு லட்சம் செலவாயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஒரே ஒரு விஷயத்தை உறுதியா சொல்றேன். இங்க செலவு செஞ்சதை விட எது தெரியுமா பெருசு? இங்க செலவு செஞ்சதை விட எது தெரியுமா பெருசு? இந்த அரசாங்கமும் தாட்கோ நிறுவனமும் இந்த இயக்குனரும் எப்படியாவது எங்கள் மக்கள் வாழ்வில் மாற்றம் வராதா என்று அவர்கள் நேரத்தை உங்களுக்காக தருகிறார்கள். அது பெருசு. ஒருத்தர் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாருலங்க, அது முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், லவ், அன்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் டெஃபினேஷன் LOVE. லவ் கிடையவே கிடையாது. TIME தான் லவ். டைமை யார் கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான அன்பு. நான் மேலே அன்பா இருக்கேன், என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, போடான்னு அனுப்பு. பிக்கப் பண்ண வாடானா பிக்கப் பண்ண வரமாட்டான். நான் ரொம்ப நேசிக்கிறேன் உன்னை, ஷேர் ஆட்டோவில் வந்துரு அப்படிங்கிறேன். அக்கறையே கிடையாது. நம்ம மீது அக்கறை செலுத்துகிற ஒரு மனிதரும் ஒரு அரசாங்கமும் ஒரு நிறுவனமும் தாட்கொண்டிருக்கு. பயன்படுத்திக்கோங்க சார். புத்திசாலி என்னைக்குமே ஓடுற ட்ரெயினில் டக்குன்னு ஏறிக்குவான். நான் நினைக்கிற ட்ரெயின் வந்தாதான் நான் ஏறுவேன்னு நினைக்கிறவன் பிளாட்பாரத்திலேயே நிற்பான். புத்திசாலி ஓடுற ட்ரெயினில் ஏறி கனெக்டிங் ட்ரெயினை பிடிச்சி அவன் ஊருக்கு போய் சேர்ந்துருவான். தாட்கோ ஓடுற ட்ரெயின். ஆண்டர்பிரனர்ஸ், நீங்கள் பிளாட்ஃபார்மில் நிற்கிறீங்க, டப்புன்னு ட்ரெயினில் ஏறி உக்காந்துருங்க.
நீங்கள் நினச்ச இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியலனாலும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கான்க்ளேவ் மூலமாக அது தயாராக இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்கிறேன். எல்லாமே முயற்சி தான், எல்லாமே உழைப்பு தான், எல்லாமே சிந்தனை தான். சார்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாரு, டைரக்டர் சார் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஆதி திராவிடர்கள் பழங்குடியின குழந்தைங்க எல்லாம், பசங்க எல்லாம், பொண்ணுங்க எல்லாம் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க. எனக்கு மகிழ்ச்சி, அவங்க பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. ஆனால் அவர்கள் திறமை ஒரு மாத சம்பளத்திற்குள் அடைந்து விடக்கூடாது. அவர்கள் திறமை மாதம் சம்பளம் தருகிற திறமையாக வளர வேண்டும். அதுக்கு இந்த கான்க்ளேவை அவங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறார். பண்ணுங்க, செயல்படுத்துங்க, போராடுங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு அருமையான வாசகம் நான் படித்தேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு அருமையான வாசகம் படித்தேன். வெற்றிகரமான பிசினஸை பார்க்கிறப்பெல்லாம் யாரோ ஒருவர் எப்பொழுதோ எடுத்த தைரியமான முடிவு என்பது மட்டும் எனக்கு நினைவில் வரும். கரெக்டா? கரெக்டு தானே சார்? வெற்றிகரமான பிசினஸ் எதை பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எப்பயோ எடுத்த தைரியமான முடிவுங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சொன்னது மிகப்பெரிய நிர்வாகவியல் ஆலோசகர் மிஸ்டர் ட்ரக்கர்னு ஒரு ஆளு. சாதாரண கிடையாது, தைரியமான முடிவு. வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஆன்லைனில். ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல். சார் நான் ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் வச்சுருக்கேன், சொல்லுப்பா. சார் இப்போ எல்லாரும் சாப்பாட்டுக்காக ஹோட்டல் போகிறாங்க. ஆமாம்ப்பா, நாம் என்ன பண்ணுறோம் சார், சாப்பாடை கொண்டு போய் வீட்டுக்கே கொடுக்குறோம். மென்டலாடா, அவனே போய் சாப்பிட்டுக்க மாட்டானா? இதை தான் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு. இவன் சாப்பிட போக மாட்டான், ஏன்னா எல்லாருமே நீ கலெக்டராக இருக்கான், வீட்டில் வேலையே இல்லை, வீட்டில் இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபுல்லாக ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துருக்கான். உண்மையான கலெக்டர் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. இவனுக்கு நினப்பு, இந்த உலகத்தையே நாம தான் காப்பாற்ற வந்தோம், ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உலகத்தை காப்பாற்றிடுவோம், மிஷன் இம்பாசிபிள் மாதிரி அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அதை ஒருத்தன் ஐடியா பண்ணானா, ஒருத்தன் யோசிச்சானா, டே ஆன்லைன் மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி பெருசாகும், ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி வீதி தோறும் பார்ட் டைமாக காலேஜ் படிச்சுட்டு ஆன்லைனில் டெலிவரியும் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவுக்கு தொல்லை தராமல் கிடைக்கிற வருமானத்தில் படிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஆன்லைன் ஃபுட் டெலிவரி மாறி இருக்கா? சார் உங்கள் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றாது சார். உங்கள் ஐடியா பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை மட்டும் இருந்ததுன்னா, இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், என்டர்பிரனர்ஸ் எல்லாருக்குமே, உங்கள் ஐடியா வெறும்னா பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை மட்டும் இருந்ததுன்னா ஐ எம் வெரி சாரி, அந்த ஐடியானால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஐடியா எப்பொழுது இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற ஐடியாவோ இருக்கோ, அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிற நீங்கள் பிஸ்னஸ் ஐக்கான் ஆகிடுவீங்க. ஐடியா தான். எல்லாமே துவங்குவது ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும்தான். அதை பேசுங்க, அதை கத்துக்கோங்க, எதற்குமே தயங்காதீங்க, தடைகளை உடைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசளவில் நமக்கு நிறைய தடை இருக்கு. நான் பிரசன்டபிளா இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, சார் நான் ஒரு கம்பெனிக்கு போய் பிசினஸ் ப்ரப்போசல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அந்த எம்டி கிட்ட பார்த்து, இல்லை நான் யார்கிட்ட ஃபண்டு கேட்குறனோ அவரை பார்த்து பேசுகிற அளவுக்கு நான் நல்லா இருக்கேனா சார்? சார் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் சார், பணம் கொடுக்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கிறவனுக்கெல்லாம் பணம் கொடுத்துருந்தானா அவன் பிச்சைக்காரனாக இருப்பான். பணம் கொடுக்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கிறவனா பார்த்து பணம் கொடுத்துதான் சரித்திரம் இல்லை. நல்ல ஐடியாவான்னு பார்த்து பணம் கொடுத்த சரித்திரம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கு. தயங்காதீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் ஐடியா தான் உங்களுக்கு கிங்கு, உங்களுக்கு குயின்னு. உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக முதல்ல ப்ரெசன்ட் பண்ணுங்க, ஐடியாவை டெவலப் பண்ணுங்க, பேசுங்க. அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. சில இழப்புகள் வருகிற பொழுது ஒருபோதும் நீங்கள் அதற்காக கவலைப்படாதீங்க. சில பேர் இன்னைக்கு கவலைப்பட எதுவும் இல்லைன்னே கவலைப்படுவோம். ஏன் சார் வருத்தமாக இருக்கீங்க? இன்னைக்கு எதுவுமே வருத்தப்படுறதுக்கு இல்லை சார், ஒரே வருத்தமாக இருக்கு. சில பேர் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பான், அவன் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்பான். சில பேர் என்ன இருந்தாலும் வருத்தத்திலே இருப்பான், அவனை திருத்தவே முடியாது. சார்லி சாப்ளின் மேடைக்கு ஏறணும்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். ஒரு ஜோக் சொன்னாராம், விழுந்து விழுந்து எல்லாரும் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 2வது தடவை சொன்னாராம். அரங்கத்தில் 100 பேர் உதாரணத்துக்கு இருக்காங்கன்னா 50 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 3வது தடவை சொன்னாராம், 25 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 4வது தடவை சொன்னாங்களாம், 10 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை அவர் 5வது தடவை சொன்னப்ப யாருமே சிரிக்கலையா.
உடனே சார்லி சாப்ளின் சொன்னாராம், என் அருமை மக்களே, ஒரே நகைச்சுவைக்கு எப்படி உங்களால் 5வது முறை சிரிக்க முடியவில்லையோ அதே போல் ஒரே ஒரு இழப்பிற்கு ஏன் 500 முறை நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? இழப்பு வாழ்க்கையில் ஒரு பகுதின்னு சொன்னார். நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் பண்ணுறோன்னா இழந்ததை நினைச்சே தான் பேசு. போச்சு 100 ரூபா போச்சு, 50 ரூபா போச்சு. பிஸ்னஸ் கோடி கணக்கில் வாங்கியான்னா நம்மால் பேசுறதெல்லாம் ஒரு டப்பா வீணா போச்சு, ஒரு கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு போச்சு. கவனமா இருங்க. அதுல சிரிக்கிறாரு பிரதர். கரெக்டா? நம்மளால யோசிக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். எடுத்து வை, மூடி வைன்னு சொன்னேன், இப்போ கெட்டு போச்சு. என்ன ஒரே ஒரு மூடி தைலம் கெட்டு போனதுனால பிஸ்னஸாக கெட்டு போச்சு? அடுத்த தடவை மூடி வைக்கணுங்கிற அறிவு இருந்தால் போதாதா? அதுக்கப்புறம் நாம பேசாமல் இருக்க வேண்டாமா? அதை நினைச்சே வருத்தப்படுறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடாதீங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடுங்க. உழைக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடுங்க. உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு தேடுங்க. யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களோ அவங்கள போய் தேடுங்க. ஒரே ஒரு விஷயம் செய்யறேன், ஒரு மனிதரால உங்களுக்கு ஒரு காரியம் ஆகும்னா அந்த மனிதரை 1000 முறை கூட சந்திக்க தவறாதீர்கள். போய் நில்லுங்க, காரியத்தை சாதிச்சுட்டு வெளில வாங்க. ஈகோ தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. பிசினஸ்மேன் என்டர்பிரனர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஈகோ. ஈகோ இருந்துச்சுன்னா யூ கோன்றுவான். ஈகோ இருந்ததுன்னா யூ கோன்றுவான். வேலையில் வெளில போயிருந்துருவான். ஈகோவே இருக்கக்கூடாது, நிக்கணும். ஒரு தோனி கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடுறதுக்கு அவரோட ஸ்கூல் பள்ளி காலகட்டத்தில் என்ன இந்த கிரவுண்டுக்குள்ள அனுமதிங்கன்னு ஒரு முறையான கோச் கிட்ட நின்று வாசல் அவ்வளவு தூரம் நின்று இருக்காரு. கபில் தேவ் 83 படம் பாருங்க. என்ன எப்படியாவது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் டீமோட செலக்ட் பண்ற ஆள்ல ஹெட்டான பொசிஷன்ல இருக்கிறவர்ட்ட வீட்டு வாசல் இருக்காரு. நான் ஒரு மீட்டிங் விஷயமா போறேன், மறுபடியும் வரேன்னு சொன்னவர் எல்லா மீட்டிங் கிரிக்கெட் டீமை செலக்ட் பண்ணி முடிச்சு மிட் நைட் வந்திருக்காரு. மிட் நைட் வரப்பையும் கபில் தேவ் அதே இடத்துல நின்று இருக்காரு. கபில் தேவ் பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்ட அவரு உடனே கால் பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீம் அந்த போர்டுகிட்ட கால் பண்ணி இந்த பையனை ஆட் பண்ணிக்கங்கனாரு. எந்த பையன் விடிய விடிய ஒரு வீட்டின் வாசலின் முன் நின்று வாய்ப்பு கேட்டானோ அந்த பையன் வீட்டு வாசல் முன்னாடி உலக கோப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவே வந்து நின்னதுங்கிறது வரலாறு. வாய்ப்புகளை கேட்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். கேட்பதால் நீங்கள் குறைந்து போய்விடவில்லை, கேட்பதால் நீங்கள் குறைந்து போனவர்கள் அல்ல. என்ற திறமை இருக்கு, அதற்கான நியாயமான வாய்ப்பை நான் கேட்கிறேங்கிற எண்ணத்தோட அந்த வாய்ப்பை போய் கேளுங்க. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. E it's equal to mc ஸ்கொயர் யாரோடதுப்பா? ஐன்ஸ்டீன். சந்தோஷம், இந்த பையன் சொல்லியிருக்கேன் கரெக்டா. யார் சொன்னா? மேடம் தான் சொன்னாங்களா? சரி, அந்த தத்துவத்தை விட்டுருங்க. இப்ப இந்த என்டர்பிரனர்ஸ் பிசினஸ் கான்க்ளேவுக்கு நம்ம தாட்கோவோட இந்த விஷயத்துக்கு E it's equal to mc ஸ்கொயர் நான் வேற மாதிரி பார்க்குறேன். இந்த மனசோட ஆழத்தில் உள்ள போட்டுங்க. எப்போ நாம ஒரு பிஸ்னஸில் மிக பெரிய ஆளாக வருவோம்? எக்ஸலன்ஸ் வரப்ப. கரெக்டாக மேம்? நீங்கள் சொன்னீங்க ஒரு சிங்கிள் மதர் வளர்த்த கிட்டு, அதுக்கப்புறம் நான் மேலே மேலே வந்தேன், இன்னைக்கு ஒரு கம்பெனியில் எம்டியாக இருக்கேன், 2 கம்பெனியில் பார்ட்னராக இருக்கேன்டிங்க. சார் சொன்னார், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு மகேஷ், எல்லா பெரிய பதவிகளையும் நான் அடைஞ்சாச்சு, இனிமேல் கைட் பண்ண போகிறேன்னு பாஸ்கர் சார் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் சின்ன இடத்துலேருந்து மேலே 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 வராங்க. கரெக்டாக? யாருமே இங்கே உதவி செய்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்ற கூட்டமே கிடையாது. உதவி பாஸ்கர் சார் சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க யாராவது இவங்கிட்ட நம்பர் இருக்கு, யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா என் நம்பரை வாங்கிக்கங்கன்னு. எத்தனை பேர் போய் நம்பர் கேட்டு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையா ஒருத்தங்க முன்னாடி போய் சார் சொன்னாரு அவர் நம்பர் எனக்கு தேவை, அவர் அட்வைஸ் எனக்கு தேவைன்னு வாங்குறீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வெற்றி உடனே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இட்ஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். எக்ஸலன்ஸ், அவங்கள்ட்ட எக்ஸலன்ஸ், அதுல அந்த பொசிஷன் போயிட்டாங்க. எக்ஸலன்ஸா யார் யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறவங்க தான் எக்ஸலன்ஸ்ங்கிற பொசிஷன்லயே இருப்பாங்க. எக்ஸலன்ஸ்ங்கிற பொசிஷன் வரதுக்கு அதற்கு சமமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இட்ஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ல எம் மோட்டிவேஷன். எவ்வளவுதான் உங்களுக்கு பாதிப்பு, எவ்வளவுதான் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு அடி விழுந்தாலும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி மேல 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 எந்திரிச்சு வாங்க. ஒரு கான்க்ளேவ் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கான எனர்ஜி இதுலேருந்து எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணீங்க. மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்களா? சி ஸ்கொயர் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டை ஒரு முறை கொடுத்தா மட்டும் அது கமிட்மெண்ட்டாகவே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவேங்கிறவன் எதையுமே பண்ண மாட்டான். என் லைஃப்பில் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன் சார். கண்டிப்பாக பண்ண மாட்டான்.
சார் நான் யோசிச்சு சொல்கிறேன் சார், பண்ணுவான். எதையுமே உடனே கமிட் பண்ணாதீங்க. ஆனால் கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 2 மடங்கு கமிட்மெண்ட்டாக எடுத்து நிறைவேற்றுங்க. மோட்டிவேஷனும் கமிட்மெண்ட்டும் செய்கிற வேலையில், செய்கிற தொழிலில் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த தொழிலில் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போய் நிற்பீங்க. ஐன்ஸ்டீனுக்கான சமன்பாடு E = mc². தாட்கோல இந்த கான்க்ளேவ்க்கான சமன்பாடு அதே தான், E = mc². ஆனால் ஈங்கிறது எக்ஸலன்ஸ், எம்ங்கிறது மோட்டிவேஷன், சிங்கிறது கமிட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நினச்சுங்க. என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஏற்பாடு, இந்த நிகழ்வு உங்களுக்கான நிகழ்வு, உங்களுக்கான ஏற்பாடு. ஒவ்வொரு மனிதர்கள் பேச வருகிற பொழுதும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேளுங்கள். ஏன்னா எந்த வார்த்தை எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது.